உங்களுக்கு என்ன வேணும்? So cute. ஆமா, நீங்க பரதநாட்டிய டீச்சரா? No, no. I am a doctor. அப்பயே ஆன்ட்டி மாதிரியே பேசுறீங்க. சின்ன வயசுல இருந்தே என் பேச்சு, என் வாக், என் டோட்டல் ஆட்டிடியூடே அப்படிதான். என்ன வரைஞ்சிட்டு இருக்கீங்க? ஸ்பைடர்மேன் வரைஞ்சிட்டு உனக்கு இருந்தேன். டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். ஓ, 4th ஸ்டாண்டர்டா? ஹாய். ஹாய்டா. சரி சரி, நீ போய் விளையாடு போ. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. அம்மா இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் சைக்காட்ரிஸ்டா இருக்கேன். அம்மா, நீ கூட ஏன்டா என்ன காண்டாக்ட் பண்ணவே இல்ல? நீ கொடைக்கானல்ல செட்டில் ஆனது நேத்து தான் எனக்கு தெரிய வந்தது. அதான் பார்க்க வந்தேன். ஏன்டா இன்னுமாடா அதே மாதிரி பேசிட்டு இருக்க? அதை விடுறா. நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. அம்மா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவளை உன்கிட்ட எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றதுன்னு தான் தெரியல. காஃபி காஃபி எடுத்துக்கோடா. ஆ. இவ தான்டா என் ஒய்ஃப். ஹாய். ஹலோ. ஹலோ. இவ என் காலேஜ் மேட். அப்படியா? சி, ஃப்ரெண்டுன்னு சொல்றா. போடி. ஏய், நான் உன்னை காண்டாக்ட் பண்றேன், நீ கிளம்பு. ஏய், சொன்னா கேளு, கிளம்புடா. ஏய், உன்னை பார்க்கணும்னு எவ்வளோ ஆவலா வந்திருக்கேன். உன்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன்டா. அவன் கூட காலேஜில் ஒன்னா படிச்சோனாமா. எதுக்கு என்ன விரட்டுறதுலயே இருக்க? வீட்டுக்காருக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது சொல்லவே இல்லை. எனக்கு இப்பதான் தெரியும். என் மானத்தை வாங்காதடா. என்னடி ராஜேஷோட ஃப்ரெண்டா? ஆமாங்க, என் ஃபேமிலியே என்னை பார்த்து சிரிக்குதுடா. எதுக்குடா இங்க வந்த? முதல்ல இங்கிருந்து கிளம்பு. ராஜேஷும் அவரும் ஒன்னா படிச்சவங்களா? தீண்டாமையே வேண்டாங்கிற நம்ம நாட்டுல இப்படி ஒரு வேண்டாமையா? டேய், இதெல்லாம் போய் எங்கேயாவது மேடையில பேசு. இது என் வீடுடா. ராஜேஷ், உறுப்புகளை தாண்டி உணர்வுகளுக்குன்னு ஒரு உயிர் இருக்கு. அதை கொண்டுடாதீங்கடா. டேய், முதல்ல கிளம்புடா. ராஜேஷ், கிளம்புன்றல. கடவுளே. ராஜேஷ், போடா. நண்பன் என்றனை யாரும் நெருங்கி வந்திடும் போதும் கேலி பொருளன ஆகி மனம் கலங்கிடும். ஒரு கல்லறிந்த நாயை போல ஊழலுகின்றேன், நெஞ்சம் செல்லரித்து போல பின்ன புலம்புகின்ற சமுதாயம் என்னை சேற்றில் தள்ள காதாறுகின்றேன். நான் யார் என்று நான் காட்டிவிட துடிக்கின்றேன். நான் செய்வதெங்கு சரிதானே, பழி வாங்கும் எண்ணம் உரைதானே, எனக்கான நீதிபதி நானே, என் பாதை நானும் நடப்பேனே. சார், தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த சீனியர் சைக்காட்டிஸ்டோட லிஸ்ட் சார், வித் அட்ரஸோட இருக்கு. குட். எல்லாரையும் விசாரிக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஹலோ. எங்க? நீங்க சொன்ன அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க தான் இருக்கேன். அப்படியே நேரா வந்தேனா ஃப்ரண்ட்ல ஸ்டெப் இருக்கும், மேலே ஏறி வா. எங்க? என் பர்த்டே வீட்லயே செலிப்ரேட் பண்ணிருக்கலாம்ல, ஏன் இவ்வளவு தூரம் வர வச்சீங்க? ஏய், உனக்கு gift வேணுமா வேணாமா? நீங்க கொடுக்குற கிஃப்ட்டை வேண்டான்னு சொல்வேனா? கண்டிப்பா வேணும். சரி, அப்போ சீக்கிரமா மேலே வா. சரி, இது யார் வீடு? எல்லாம் நம்ம வீடு தான், நீ தைரியமா மேலே வா. ராஜேஷ், நீயா? வெல்கம் ராதிகா. திஸ் இஸ் பிரியதர்ஷன் ஃபார்ம் ஹவுஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ராஜேஷ் எங்க? எனக்கு ராஜேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். Nowadays, he's one of the worst enemy for me. நீ இந்த மாதிரி சீட் பண்றது ராஜேஷ்க்கு தெரிஞ்சது உன்னை சும்மா விட மாட்டான். ஏய், உன்னை வச்சுக்கிட்டு எனக்கு குடும்பம் மாடி நடத்த போறேன், அனுப்பிடுவேன். நீ எல்லாம் அதுக்கு லாயக்கு இல்லைன்னு எனக்கு ஆல்ரெடி ராஜேஷ் சொல்லிருக்கான். ஆமா, ராஜேஷ் எங்க இருக்கான்?
உனக்கு பர்த்டே gift வாங்குற சந்தோஷத்துல ராஜேஷ் அவனோட மொபைலை தொலைச்சிட்டான். அது இப்ப என்கிட்ட தான் இருக்கு. Look into my eyes. சார் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். TN57AV6900 ஒரு ஸ்கோடா ஃபேபியா 27/5/2014 புதன்கிழமை காலையில் 6 மணிக்கு என்ட்ரி ஆகி அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு அவுட் போயிருக்கு. சம்பவம் நடந்தது 28/5/2014 வியாழக்கிழமை காலையில் 9:45க்கு. அதே வண்டி 2/6/2014 மதியம் 4 மணிக்கு என்ட்ரி ஆகி அடுத்த நாள் காலையில் 10:30 மணிக்கு அவுட் போயிருக்கு. ரெண்டாவது பாதிக்கப்பட்ட பெண் சம்பவம் நடந்தது விருகம்பாக்கத்தில் காலையில் 9:15க்கு. 2 பொண்ணுங்க சென்னையில், 3வது பொண்ணு கொடைக்கானலில். வண்டி நம்பர் RDO ஆஃபீஸில் விசாரிச்சா கொடைக்கானல் வண்டி. அது மட்டும் இல்லாமல் GSTவிலேருந்து அதே நம்பரை கொடுத்து அட்ரஸ் வாங்கியிருக்காங்க சார். இந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன். சரி இறங்க பார்ப்போம். ரொம்ப குளிர்துல்ல. டேய் பிரியதர்ஷினி வீடு இதாண்டா. ஆள் இல்லாத வீட்டில் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் யாரும் இல்லையா? டாக்டர் காலையில வெளியில் போயிட்டாங்க. நீங்கள்? நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். மீடியா GSTV. ஒரு மச்சான் கார்டு இல்லடா. இவர் தான் பேஷண்ட்டா? இல்லைங்க, இவன் என் ஃப்ரெண்டு. டாக்டர் கிளினிக்கில் தான் இருப்பார். நீங்கள் அங்கே போய் பாருங்கள். என்னடா கிளினிக்னாங்க வீடு மாதிரி இருக்கு. ஏன்டா வீட்டில் கிளினிக் இருக்கக்கூடாதா? மெட்ராஸில் பாதி பேர் இப்படி தாண்டா வச்சிருக்காங்க. ஏன் நானே அப்படிதான் வச்சிருக்கேன். தயவுசெய்து போமா. ஏதாவது பேசக்கூடாது உனக்கு. பேசியே சாவடி. என்னடா எட்டி பார்க்குற? கேட்டு தரடா. இருடா, ஏதாவது நாய்க்கு இருக்க போகுது. ஐயா ஏய் வாடா. சார் யார் சார் நீங்கள்? டாக்டரை பார்க்கணும். டாக்டர் முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காரு. வர லேட் ஆகுமே சார். ஓ இல்லை சார், நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். பேஷண்ட் இல்லை, அவரை பர்சனலாக பார்க்கணும். எதுக்கு? நான் அவரு கூட ஒன்றா காலேஜ் படித்தவ. ஸோ இப்போ நான் அவரை அர்ஜென்ட்டாக பார்க்கணும். என்னால் நம்பவே முடியல அரவிந்த். பிரியதர்ஷன் எப்பவும் காலேஜில் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். தட் மீன்ஸ் எப்பவும் வெளியே தான் நிற்பான். நாங்கள் எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுவோம். ஏன் நான் கூட பலமுறை அவனை ரேகிங் பண்ணியிருக்கேன். பி சீரியஸ் மதி. அவரை பற்றி நான் வெளியில் விசாரிச்சப்ப அவரோட ட்ரீட்மெண்ட் ஸ்டைல், எக்ஸ்பீரியன்ஸ், டெக்னிக் எல்லாத்துலேயும் அவர் தான் நம்பர் 1. ஏன் நெட்டில் எவ்வளோ சர்ச் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்லை. இவ்வளோ ஏன் இது வரைக்கும் ஒரு பத்திரிகையில் கூட இன்டர்வியூ கொடுத்ததில்ல. வா, விளம்பரமே இல்லாமல் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு பத்தியா. அந்த பொண்ணுங்களுக்கு அவரால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், அவரால் மட்டும்தான் பேச வைக்க முடியும். டாக்டர் டாக்டர் தெரியல சார். பிரியதர்ஷன் சார். டாக்டர் டாக்டர் ஒரு நிமிஷம். பில்லி யார் கிட்ட போறா? என்னாச்சு? ஏன் சொல்லாம ஓடி வந்த? பிரியதர்ஷன். பிரியதர்ஷனா? ஆமா பிரியதர்ஷன். இப்பதான் கார்ல போனார், பார்த்தேன். ஓ மிஸ் ஆயிட்டாரு. சரி, இங்க தானே இருக்காரு, எப்படியும் பாத்துடலாம்.
டாக்டர் இருக்காரா? யார் சார் நீங்க? அவரை கொஞ்சம் பார்க்கணும். டாக்டர் முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காரு, வர லேட் ஆகுமே சார். அவரோட நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் தெரியாது சார், என்ன ஹாஸ்பிட்டல் நம்பர் தரவா? கொடுங்க. சொல்லுங்க ஆனந்த். சார் வீடு பூட்டி இருக்கு சார். சார் கார்த்திகேயன் வீட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு சார். சார் நான் கிளினிக்ல விசாரிச்சதுல ஈவினிங் வரதா சொல்லியிருக்காங்க சார். அவர் மொபைல் நம்பர் கேட்ட லேண்ட்லைன் நம்பர் கொடுத்தாங்க சார். அவனை பத்தி இது விசாரிச்சிங்களா? ஆமா சார், அவரை பத்தி விசாரிச்சதுல எல்லாருமே நல்ல ஒப்பீனியன் தான் சொல்லியிருக்காங்க சார். குளிருக்கு எவ்வளோ கேம்ப் ஃபயர் போட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். வா போய் 2 கையை நெருப்புல கட்டி கிணத்துல வச்சுக்கலாம். உன் தொப்பையில வச்சுக்கோ. ஆடா என்னன்னு பாப்போம். என்னம்மா ஆச்சு இந்த பொண்ணுக்கு? என்னன்னே தெரியல சார். என்னாச்சு? என்னாச்சு? பொண்ணு சவுத்து போட்டு நிக்கிறா, கேட்டா வாயை தந்து பதில் பேச மாட்டேங்கிறா. ஹலோ, என்ன அரவிந்த், டாக்டர் பாத்தியா? இல்ல சார். ஆனா சார் இங்கேயும் அதே மாதிரி ஒரு பொண்ணு ட்ரெஸ் அவுத்துட்டு ரோட்ல நிக்கிறா சார். அப்படியா? ஆமா சார். என்னப்பா அது, நியூஸ்ல போடுறதா இல்ல ஈவினிங்ல போடுற மெகா சீரியல் மாதிரி போயிட்டே இருக்குது? சரி உடனே எனக்கு எம்எம்எஸ் அனுப்பு. சார் வீடியோ இல்ல சார், இப்பதான் ஜஸ்ட் கூட்டு போயிட்டாங்க அவள. அப்படியா சார்? ஆனா இந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி இருக்கா சார். கண்டிப்பா அவன் இந்த ஏரியால தான் சார் சுத்திட்டு இருக்கணும். சரி, நியூஸ் நான் பாத்துக்கிறேன் அரவிந்த். யூ கேரி ஆன். அரவிந்த், இது ஒரு வெறி பிடிச்சவன் செய்யற செயல் இல்ல, இட்ஸ் a revenge. ரிவெஞ்சா? எப்படி சொல்ற? ஆமா, பாதிக்கப்பட்டது இந்த பொண்ணுங்க மட்டும் இல்ல, இந்த 4 பொண்ணுங்களால அவன் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கான். ஆனா இந்த இந்த பொண்ணுங்களுக்கும் அவனுக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு கெஸ் பண்ணவே முடியல. அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அந்த ராஸ்கலை கண்டுபிடிச்சிடலாம். அவன் மட்டும் என் கையில மாட்டோம், அவனை தோலை உரிச்சு மோளம் வெட்டி அடிக்கிறேன் பாடுறா. எஸ் சார், இன்னும் எதுவும் கிடைக்கல சார். பட் அவன் தான் கல்பிரேட்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். அவன் வீட்டு வாசல்ல தான் நிற்கிறான். சார் என்ன பார்க்க யாராவது வந்தாங்களா? சார் ஒரு 3 பேர் வந்தாங்க சார். வந்தவங்க 3 பேர் சென்னைன்னு சொன்னாங்க சார். அது ஒரு பொண்ணு காலேஜில் கூட படிச்சதுன்னு சொன்னாங்க சார். வேற யாராவது வந்தாங்களா? ஆமாம் சார், இன்னொருத்தர் வந்தார் சார். உங்கள் ஃபோன் நம்பர் ரொம்ப நேரமாக ஒருத்தர் கேட்டார் சார். நான் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் சார். அதுக்கு பிறகு நம்ம கிளினிக் நம்பர் கொடுத்து அனுப்பினேன் சார். கொடைக்கானலில் சென்னையில் நடந்த சம்பவம் போல் மனநிலை பாதிக்கப்பட்டு தன் ஆடைகளை கழற்றி வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளி கொடைக்கானலில் இருப்பதாக போலீஸ் தரப்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. யார் அந்த ஜிஎஸ்டிவி காரணங்க? நம்ம எங்க போனாலும் மோப்பம் பிடிச்சிட்டே வந்துடுறானுங்க. அவனுங்க யாருன்னு முதல்ல விசாரிங்க. ஓகே சார். அப்புறம் அந்த அக்யூஸ்டோட போட்டோ வேணும், ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். இப்ப தெரியுது ஏன் உன் தொப்பை குறையலன்னு. இன்னைக்கு ஈவினிங் பிரியதர்ஷனை பார்க்க போறோம். அவரை பார்த்தோன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ இது தப்பா படுது. இன்னைக்கு காலையில அவர் கூட ஒரு பொண்ணு கார்ல போனதா சொன்னேன்ல. நீ வேணா பாரு, இந்த குற்றத்துக்கெல்லாம் காரணம் பிரியதர்ஷனா தான் இருக்கும். சும்மா கண்ட டிடெக்டிவ் நாவலை படிச்சுட்டு அது மாதிரி வளராத. பேசிக்கா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ. அவன் ஒரு ஆம்பளையே இல்ல, அவனால ஒரு பொண்ணை கற்பழிக்க முடியாது. அப்ப அவன் பீஸ் போன பல்பா? நாங்க 2 பேரும் பிஎஸ்சி சைக்காலஜி ஒன்னாதான் படிச்சோம். அவன் ஆண்மை இல்லாத ஒருத்தன். அவன் நடையும் பேச்சும் எல்லாமே ஒரு மாதிரி ஃபெமினிஷா இருக்கும். நீ அவன் கூட பேசி இன்னும் பழகல, அதான். அவன் கூட ஒரு நிமிஷத்துக்கு மேல பேசணும்னா எல்லாரும் சேர்ந்து அவனை ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒன்னும் பேச மாட்டான். ஹலோ அரவிந்தா? ஆமா. எங்க இருக்க நீ? நான் இங்க கொடைக்கானல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ கொடைக்கானல்ல தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. ஹலோ, நீங்க யாரு?